Hello everyone. So இந்த வீடியோ பாத்தீங்கன்னா BNYS முடிச்சிட்டு 4.5 years academics நல்லபடியா கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்டர்ன்ஷிப்காக வெயிட் பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கான வீடியோ தான் இது. நிறைய பேரோட Instagram DMல வந்துட்டு இன்டர்ன்ஷிப்க்கு வந்து என்னெல்லாம் எடுத்துட்டு போணும், என்னெல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு போணும், எது ரொம்ப நீடடா இருக்கும், அதை பத்தி ஏதாவது வீடியோ போடுங்க அக்கான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச BNYS ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு இமீடியட்டா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான திங் வந்து நேம் பிளேட் தாங்க. கண்டிப்பா சில காலேஜஸ்ல இப்போ அவங்களே வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக எல்லாரும் நேம் பிளேட் வந்து பிரிண்ட் பண்ணிக்கோங்கன்னு. சில காலேஜஸில் வந்து சொல்கிறது கிடையாது. சொன்னாலும் சொல்லாட்டியும் கம்பல்சரி நீங்கள் எல்லாருமே நேம் பிளேட் பண்ணிக்கோங்க. 50 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்குள்ள தான் வரும். கண்டிப்பாக எல்லாரும் நேம் பிளேட் வந்து பின் பண்ணிக்கோங்க உங்களோட ஏப்ரானுக்கு மேலே. ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ வந்து டாக்டர் சிம்பிள் போட்டு பக்கத்தில் டாக்டர்னு உங்கள் ஃபுல் நேம் வந்து போட்டு கீழே CRRI மென்ஷன் பண்ணிக்கோங்க. CRRIனா என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரொட்டேட்டரி ரெசிடென்ஷியல் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கண்டிப்பாக உங்கள் நேம் பேட்ஜில் இது எல்லாமே மென்ஷன் பண்ணி உங்களோட ஏப்ரானில் பின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்டர்ன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹாஃப் அண்ட் ஏப்ரான் போட்டிருப்போம், இல்லை வந்து நம்ம எல்லா வேலையும் நம்ம பார்ப்போம் இல்லையா, கன்சல்டேஷனில் மட்டும் இருக்க மாட்டோம், நம்ம எல்லா வேலையும் வந்து இறங்கி நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து பேஷண்ட்ஸ் வந்து நம்மளை வந்து சும்மாவே வந்து சிஸ்டர் இது சொல்கிறீங்களா, சிஸ்டர் அது பண்ணுறீங்களா, சிஸ்டர் இது எப்படி பண்ணணும் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ உங்களோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக நீங்கள் ஒரு ஜூனியர் டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க, உங்களோட போஸ்டிங் அங்கே என்ன அப்படின்றத ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் நீங்கள் அந்த பேட்சை வந்து நீங்கள் பின் பண்ணுறீங்க. ஸோ மறக்காமல் எல்லாருமே அந்த டாக்டர் சிம்பிள் போட்டு டாக்டர் உங்கள் நேம் போட்ட நேம் பிளேட்டை கண்டிப்பாக எல்லாரும் பின் பண்ணியிருக்கணும். செகண்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ட்ரெஸ் கோட் தாங்க. ட்ரெஸ் கோட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபார்மலாக வியர் பண்ணுங்க. பாய்ஸாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஃபார்மல்ஸ் வந்து நல்லா வந்து பேண்ட் ஷர்ட் போட்டு டக்கின் பண்ணி ஷூஸ் போட்டு நீட்டாக போங்க. கேர்ள்ஸும் அதே மாதிரி தான் நல்லா ஃபார்மலான குர்த்திஸ் போட்டு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிட்டு போங்க. இதுக்கு தானே போகிறோம், இந்த வேலை தானே பார்க்க போகிறோம் அப்படின்னு போகாமல் நீட்டாக நீங்கள் ட்ரெஸ் பண்ணி நல்லா ஒரு போகும்போது உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கு ஒரு அட்ராக்டிவாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். ட்ரெஸ் கோடில் வந்து கேஷுவல் வியர்ஸும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா சில சென்டர்ஸில் உங்களுக்கு வீக் ஆஃப் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வெளியே போய் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ அந்த டைம் வியர் பண்ணுறதுக்கு கேஷுவல் வியர்ஸும் உங்கள் கையில் வச்சுக்கோங்க. இது போதாதுன்னு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் இருக்கக்கூடிய சென்டர்ஸில் 2 to 3 months நீங்கள் கமிட்டாக இருப்பீங்க இல்லையா, அந்த டைமில் ஏதாவது ஃபெஸ்டிவல் இருந்துச்சு அப்படின்னா உங்களை சாரீ மேபி வியர் பண்ண சொல்லலாம். அதனால் எல்லாருமே வந்து 1-2 சாரீஸ் வந்து உங்கள் கையில் எப்பயுமே வச்சுக்கோங்க. பாய்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு தோத்தி செட் வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஸோ தட் அங்கே ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் இல்லை ஏதாவது ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் ட்ரெடிஷ்னலாக போகிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யோகா வந்து இன்டர்ன்ஸ் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்டர்ன்ஷிப்பில் இருக்கக்கூடிய இன்டர்ன் டாக்டர் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் மோஸ்டான கேம்பஸில். ஸோ அதனால ஆக்டிவ் வியர்ஸ் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. கம்ஃபர்டபுள் நம்ம செஞ்சு காட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ குர்தீஸ் போட்டோ இல்லை அந்த மாதிரி பண்ண முடியாது இல்லையா, அதனால் ஆக்டிவ் வியர்ஸ் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் எங்கே போனாலுமே சம்மரில் இருந்தாலும் சரி, வின்டரில் இருந்தாலும் சரி, எந்த கிளைமேட்டில் இருந்தாலும், ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகும் இல்லையா. நம்ம ஊருக்கு அங்கே வந்து சம்மராக இருக்கும், ஆனால் நீங்கள் இருக்கக்கூடிய இன்டர்ன்ஷிப் சென்டரில் மேபி அங்கே வின்டராக இல்லை வந்து ரெய்னி சீசனாக இருக்கும். அதனால நீங்கள் எங்கே போனாலுமே சாக்ஸ், ஜெர்கின் இல்லைனா ஸ்வெட்டர், ஃப்ளாஸ்க் இது எல்லாமே கம்பல்சரி நீங்கள் எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி கையில் எப்பயுமே ஃபெனிக்ரிக், கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா ஃபெனிக்ரிக்கும் ஹாட் ஃபோமெண்டேஷன் பேக்கும் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. பீரியட்ஸ் டைமில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காமனாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே ஹனி ஒரு பாட்டிலும் பெப்பர் ஒரு பேக்கெட்டும் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ட்ராவலிங் நிறைய பேருக்கு ஒத்துக்காது, நமக்கு உடம்பு முடியாமல் போகும், புது இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாமல். ஸோ அந்த டைமில் நம்மளே கவனிச்சுக்கிறதுக்கு ரொம்பவே இந்த பெப்பர் அண்ட் ஹனி ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒரு குவிக்கான ஒரு ரிலீஃபாகவும் இருக்கும். வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக நீங்கள் கிளினிக்கு போகிறப்ப காலையில் கிளம்பி போகிறப்ப கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. அடிக்கடி வேலை பார்த்துட்டு இருக்கிற டைமில் வந்து தண்ணி குடிக்க மறந்துடுவோம் நம்ம. ஸோ அதனால் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் எங்கே போனாலும் வாட்டர் பாட்டில் கையிலே வச்சுக்கோங்க. இது போதாது உங்கள் ஏப்ரானில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய விஷயம் 3 விஷயம் இருக்குது. நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா நோட் பேட் அண்ட் பென். செகண்ட் பார்த்தீங்கன்னா லிப் பாம். சம்மரில் இருந்தாலும் சரி, நீங்கள் வின்டர்ஸில் இருந்தாலும் சரி, லிப் பாம் எப்பயுமே உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெத்தஸ்கோப். இந்த 3 விஷயம் எப்பயுமே உங்கள் ஏப்ரானில் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கணும், சரிங்களா. அதுக்கப்புறமா அக்யூபஞ்சரில் அகர்வால் புக்கு PDF-ஐ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை அந்த புக்கே நீங்கள் எடுத்துகிட்டு போனால் கூட சரிதான். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த சென்டர்ஸில் நம்ம தான் அக்யூபஞ்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அக்யூபஞ்சர் நீடல்ஸும் நீங்கள் எதுக்கு உங்ககிட்ட இருந்ததுன்னா ப்ராக்டிஸ்க்கு கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்களே உடம்பு முடியாமல் போகிறப்போ செல்ஃப் ப்ரிக்கிங்க்கு உங்களுக்கு யூஸ் ஆகும், இல்லை ஃபர்தராக ஏதாவது எமர்ஜென்சி டைமில் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ நீடல்ஸ் வந்து கண்டிப்பாக எப்பவுமே கையில் நீங்கள் வச்சுக்கோங்க. இதெல்லாம் தாண்டி வந்து அதர் ஸ்டேட்டில் இன்டர்ன்ஷிப் பார்க்க போகிறவங்களுக்கோ இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே சில பேருக்கு ஃபுட்டு செட் ஆகாது, அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபுட்டு செட் ஆகாது. ஸோ வந்து பிக்கிள்ஸ் எடுத்துகிட்டு போகிறது, இல்லை இட்லி பொடி அம்மாவை திரிச்சு கொடுக்க சொல்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. ஸோ மம்மிஸ் யாராவது இந்த வீடியோ அவங்க பசங்களுக்காக பேக்கிங்காக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த முருங்கை இலை பொடி, அப்புறம் வந்து கருவேப்பிலை பொடி, எள்ளு பொடி இதெல்லாம் வந்து திரிச்சு கொடுங்க, கீ கொடுத்து விடுங்க. ஸோ அங்கே இருக்கிற ஃபுட்டு செட் ஆகலான்னா கூட இதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ வெளியே வாங்கிக்கலாம், கடையில் வாங்கிக்கலாம் நினைக்காதீங்க. ஸோ
ஒவ்வொரு பிளேஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி சொல்கிறேன். ஸோ வீட்டில இருந்தே நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். எங்கே நீங்கள் போனாலுமே மேக்ஸிமம் 2 to 3 லக்கேஜஸ் மட்டும் கேரி பண்ணிட்டு போங்க. இதுக்கு மேலே லக்கேஜஸ் சேர்க்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் ஒரு சென்டருக்கு போகிறப்போ நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போவீங்க. அங்கேயும் எப்படியும் உங்களுக்கு வீக் ஆஃபில் வெளியெலாம் விடுவாங்க. ஸோ அங்கே நீங்கள் வந்து நல்ல பர்ச்சேஸும் பண்ணுவீங்க. ஸோ வந்து லக்கேஜ் வந்து ஒரு சென்டரில் இருந்து இன்னொரு சென்டருக்கு நீங்கள் மாறுறப்போ அந்த ஸ்ட்ரகிள் இருக்குது இல்லையா, ரொம்ப ரொம்ப டஃப்பு. நான் ஒவ்வொரு சென்டர்லேயும் அதை நான் ஃபேஸ் பண்ணேன். அதனால சொல்கிறேன், ஹெவி லக்கேஜஸ் கேரி பண்ணாதீங்க. மேக்ஸ் 2 லக்கேஜஸ் வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே எல்லாமே பேக் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் ஏதாவது சொல்ல மறந்துருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ இதையும் தாண்டி ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறக்காமல் சொல்கிறேன். அதே மாதிரி இன்டர்ன்ஷிப்பில் 10 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கக்கூடிய முக்கியமான 10 விஷயத்தை நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். உங்கள் BNYS ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா நம்ம வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அடுத்தடுத்து போடக்கூடிய அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் நான் என்ன தான் வீடியோ போஸ்ட் பண்ணாலும் கரெக்டாக அப்டேட்டை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்போ ரீசெண்டாக கூட செகண்ட் கவுன்சிலிங் வந்துச்சு, நான் அப்டேட் கொடுத்துருந்தேன். ஆனால் வந்து ஒரு பையன் பொண்ணு ரெண்டு பேர் வந்து நான் வந்து உங்கள் அப்டேட்டை கரெக்டாக பார்க்கலக்கா, நான் மிஸ் பண்ணிட்டேன் செகண்ட் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வந்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா கரெக்டாக வரக்கூடிய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் எதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. நான் யூடியூப்பில் போடலனா கூட இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவேன். ஸ்டோரிலையோ எதுலையாவது மென்ஷன் பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you on next video. Until bye from this is Tamil Pondidi with love. Take care. Bye bye.